சென்னையில் ஒரு தொகுதியில் 25,000 ரூபாய் ஒரு வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட 5,000 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நார்மலாக நம்ம ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதுக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா, நல்லா நம்ம எக்ஸாம் எழுதியிருந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக பயப்படாமல் தைரியமாக போல்டாக போய் ரிசல்ட்டை பார்ப்போம். ஆனால் நான் ஒழுங்காக படிக்காமல் நல்லா எழுதாமல் எக்ஸாமை முடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பயம் இருக்கும். அப்படிப்பட்ட பயம்தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஆட்சி ஒழுங்காக நடத்தியிருந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்டவங்க வந்தாலும் அதை பற்றி அவங்க கவலையே படாமல் தைரியமாக இருப்பாங்க. இது வரைக்கும் கொடுக்காத அமௌண்ட்டை ஏன் இந்த எலெக்ஷனில் திமுகவும் அதிமுகவும் மக்களுக்கு கொடுக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே அவங்க சரியாக எக்ஸாம் எழுதலை அப்படிங்கிறது நமக்கு புரியும். எங்கே புதுசாக வரவங்க ஜெயிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. பயப்படாத மாதிரி வெளியில் காட்டிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பயம் அவங்களுக்கு வந்ததுனால தான் இந்த பெரிய அமௌண்ட் மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தும் இன்னும் 5 வருஷத்துக்கு கொள்ளடிக்கிறதுக்கான பட்டாவை அவங்களுக்கு போட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்க போகிறீங்களா, இல்லை விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டையும் மக்களையும் இந்த பாலா போனவங்கள்ட்டேருந்து காப்பாற்ற போகிறீங்களா? இதை நீங்கள் தான் யோசிக்கணும். மக்களை யோசித்து முடிவெடுத்து நாளன்னைக்கு ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சென்னையில் ஒரு தொகுதியில் 25,000 ரூபாய் ஒரு வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட 5,000 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நார்மலாக நம்ம ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதுக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா, நல்லா நம்ம எக்ஸாம் எழுதியிருந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக பயப்படாமல் தைரியமாக போல்டாக போய் ரிசல்ட்டை பார்ப்போம். ஆனால் நான் ஒழுங்காக படிக்காமல் நல்லா எழுதாமல் எக்ஸாமை முடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பயம் இருக்கும். அப்படிப்பட்ட பயம்தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஆட்சி ஒழுங்காக நடத்தியிருந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்டவங்க வந்தாலும் அதை பற்றி அவங்க கவலையே படாமல் தைரியமாக இருப்பாங்க. இது வரைக்கும் கொடுக்காத அமௌண்ட்டை ஏன் இந்த எலெக்ஷனில் திமுகவும் அதிமுகவும் மக்களுக்கு கொடுக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே அவங்க சரியாக எக்ஸாம் எழுதலை அப்படிங்கிறது நமக்கு புரியும். எங்கே புதுசாக வரவங்க ஜெயிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. பயப்படாத மாதிரி வெளியில் காட்டிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பயம் அவங்களுக்கு வந்ததுனால தான் இந்த பெரிய அமௌண்ட் மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தும் இன்னும் 5 வருஷத்துக்கு கொள்ளடிக்கிறதுக்கான பட்டாவை அவங்களுக்கு போட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்க போகிறீங்களா, இல்லை விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டையும் மக்களையும் இந்த பாலா போனவங்கள்ட்டேருந்து காப்பாற்ற போகிறீங்களா? இதை நீங்கள் தான் யோசிக்கணும். மக்களை யோசித்து முடிவெடுத்து நாளன்னைக்கு ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.